ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரபலன் 13/5/2024 19/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில் கேதுவும், சனி பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க. இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு 14ஆம் தேதி கார்த்தால போகிறார். வைகாசி மாதம் பிறக்கிறது. நம்ம சௌரமானம்ன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம். அதனால் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சௌரமானமாக கொண்டாடி அது மாத பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் 2வது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்கார். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். கார்த்தால 8:30 மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார். அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4 ராசிகளை தாண்டி போகிறார். அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் கன்னியா ராசிக்கு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரம் 13ஆம் தேதி அன்றைக்கி அது ஒரு பெரிய விசேஷம். வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம். தைப்பூசம் பெரிய விசேஷம். இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்கே இது வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது. இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது. வளர்பிறை அஷ்டமி 15ஆம் தேதி வருது. நார்மலாக தேய்பிறை அஷ்டமிக்கும் வளர்பிறை அஷ்டமிக்கும் காலபைரவரை வணங்குவா. இருந்தாலும் காலபைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிறை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது. ஏன்னா வளர்பிறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடன் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண் திருஷ்டி அதை தவிர உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்பிறையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலபைரவரை வேண்டிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதசி, சர்வ ஏகாதசி அன்றைக்கி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். அன்றைக்கி உண்ணா நோன்பு இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, சுஜ்ஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம். இந்த ஏகாதசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது. கார்த்தால ஒரு 8:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, இந்த 4 ராசிகளுக்கு விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 4 ராசிகளுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம், மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச அவ்வளவு புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமான பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு, அதாவது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இது முதல்ல உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் ஒர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் அனுப்புங்க. இந்த பிடிஎஃப் ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும். அது தவிர எந்தெந்த கிரகங்கள் 2 மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும்.
பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு துலா ராசி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா, விருச்சிக ராசியில் இருக்கும். அதாவது விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பா, 4ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படியே வந்து 40 வயசு 45 வயசு பெருமாள்கிட்ட வேண்டின்னு இருப்பா, அர்ச்சனை பண்ணிலாம் இருப்பா, எனக்கு விருச்சிக ராசின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துன்னு இருக்கா. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, என்ன டிகிரியில் வந்து சந்திர பகவான் இருக்கான்றதை பார்த்து, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து, இன்றைய கோச்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா, என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், நம்ம வந்து அதில் பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 13/5/2024 19/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது சனி பகவான். 7.5 சனி நடக்கிறது. பேச்சில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதை தவிர உங்களுடைய பணவரவுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஏன்னா மகர ராசியை வந்து குரு பகவான் பார்க்குறது இப்போ பெரிய ஏற்றம், உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தெல்லாம் 3ஆவது இடம் வலுப்பெற்று போகிறது. செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கார். செவ்வாயும் ராகும் 3ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாகவும் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்தாகும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக திருமணமாகி ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் புதிதான திருமணமானவர்களுக்கும் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தைக்கு உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் 13/5/2024 19/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் 13ஆம் தேதி காலத்தால் ஒரு 8:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துலேருந்து புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அதை தவிர வந்து சுப கடன்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. 7ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 8ஆம் இடத்துல போகிற சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது. சனியினுடைய பார்வை இருக்கிறது. அதனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒரு வேளை நீங்கள் போக வேண்டி இருந்ததே ஆனால் சந்திராஷ்டமத்திற்கு உண்டான பரிகாரம் என்னன்னு சொல்லியிருக்கேன், அதை பார்த்து பண்ணுங்க. இதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 9ஆம் இடத்துல போய் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தம் கிடைக்கும். படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த படிப்புக்கு உண்டான பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல கேத்து வந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்தார். இப்போ வந்து குரு பகவான் பார்வையினாலையும் சந்திர பகவான் அங்கே போனதுனாலையும் சப்தமாதிபதி 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போய் இருக்கிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. சந்திரன் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்தது நல்ல ஒரு ஏற்றம். அதனால் வந்து எதை சொன்னீங்கன்னாலும் அடுத்தவர்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள்னாலும் உங்களுக்கு பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து கோர்ட்டு, சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கும் இந்த துப்புரவு பணியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா அதாவது ஹெட் பர்சன் அப்படின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த இரும்பு தொழில்கள், அதை தவிர வந்து கரும்பு விற்கக்கூடியவர்கள், கரும்பு மிஷின்லாம் பண்ணக்கூடியவர்கள், மோட்டர்லாம் பண்ணக்கூடியவர்கள், 2 வீலர் 4 வீலர் மெக்கானிக்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும். ஆயில் விற்கிறவா, அதை தவிர வந்து க்ரூட் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவா, நல்லெண்ணெய், எள்ளு, செக்கு எண்ணெய், எண்ணெயினுடைய விதைகள் விற்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இந்த வாரம் வருது. நீங்கள்
பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க இந்த வாரம். ஏன்னா இந்த வாரம் வந்து அஷ்டமி வருது, வளர்பிறை அஷ்டமி, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 7.5 சனி வேறு இருக்குது. பைரவரை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அருகில் இருக்கக்கூடிய துப்புரவு பணி தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உடைகளை வாங்கி கொடுங்க. இல்லை லெதரில் உண்டான ஷூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.